ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை அவர்களுக்கும் எஃப்ஜே அவர்களுக்குமான வழக்கு. இது இந்த வீக்லி டாஸ்க் பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க். ஸோ அதனால் இதில் ஆதிரைக்கும் எஃப்ஜேவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை சொல்லியிருக்காங்க, எஃப்ஜே இந்த மாதிரி நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் லவ் கண்டென்ட்டுக்காக. அதாவது எஃப்ஜே ஆதிரை கிட்ட பேசும்போது நல்லா பேசுகிறதாகவும், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மென் கார்டும் விக்டிம் கார்டும் தூக்குறார் அப்படிங்கிறது தான் ஆதிரையோட வாதம். ஸோ ஆதிரையோட கேஸ். அதுக்கு வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா ஆதிரை சார்பாகவும், விக்ரம் ஆஸ் வித்யாபதி அவர் எஃப்ஜேக்காகவும், ஜட்ஜி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் மற்றும் சுபிக்ஷா, அவங்க 2 பேரும் ஜட்ஜாகவும் இருக்காங்க. இதில் குமாஸ்தாவாக கம்ருதீனும் டவாலியாக வினோத் அவர்களும் இருக்காங்க. ஸோ இதில் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களோட டெக்கோரமை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோடு தான் பிக் பாஸ் இதை லைவில் ஸ்டார்ட் பண்ணார். இதுதான் ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இதில் விக்ரம் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எஃப்ஜே கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்கள ஸ்கோர் பண்ண விடாத. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அக்செப்ட் இட், நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா அக்செப்ட் பண்ணி ஐ ஃபீல் கில்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாயிண்ட்டை முடிச்சுட்டு ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கோ, இதை பற்றி நான் எங்கேயுமே பேச மாட்டேன், இதுக்கு மேலே இதை பற்றி நான் எங்கேயுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற அஃபிடவிட்டை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அஃபிடவிட் இந்த சென்ஸ் உறுதிமொழி, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. பட் அரோரா சின்க்ளேர் சூப்பராகவே வாதாடினாங்க. அதுக்கு மேலே ஆதிரை அவங்களோட பாயிண்ட்ஸை தெளிவாக எடுத்து வச்சாங்க அப்படின்னே சொல்லணும். லைவாக பார்க்கும்போது நம்மளுக்கு இது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. அப்புறமா மார்னிங் என்னோட 2 வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் அமித் அவர்கள் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாரு. அப்படி மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தப்ப அவங்க கேட்காம திருப்பி அதே மாதிரியே மார்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தலை போல். ஸோ பிக் பாஸ் சைட்லேருந்து பால், டீ, காஃபி தூள், டீ தூள் இதெல்லாமே முட்டை இதெல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஹவுஸ்மேட்ஸ் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்வதி அவங்க ஒத்துக்கலை. அதனால அமித் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் விச் மீன்ஸ் சமையல் வேலைகளை தவிர மீதி எல்லா ஒர்க்கும், வெசல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங், இது எல்லாமே இவங்க 2 பேரும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு கம்ருதீனுக்கு உடன்பாடு இல்லை. கம்ருதீன் என்ன சொன்னார்னா, பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் பார்வதி அவங்க கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, உங்ககிட்ட பேசாமல் நான் எப்படி இருப்பேன், ஸோ நீ இது பண்ணிவிடு, லைக் நம்ம 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி பண்ணும்போதே நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு முறை அவங்க மைக்கை போடாமல் இல்லை மக்களே, கிட்டத்தட்ட 3-4 முறை மைக்கை போடாமல் இருக்கிறது, அந்த கேப்ஷுவலை மறைச்சிட்டு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆஸ் அ கேப்டனாக அமித் இந்த விஷயத்தில் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமித் சைடில் இருந்து அவரால் என்ன டீசெண்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. பட் இதை அவங்க நேற்றே பண்ணியிருக்கலாம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பிக் பாஸ் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசணும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை இந்த ஹவுஸ்மேட்ஸ் பண்ணலையோ அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் மக்களே கமெண்ட் செக்ஷனில். அப்புறமா இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சீசனோட வின்னராக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டில் போயிட்டு டீ, காஃபி தூள், அப்புறமா பால், முட்டை இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்து நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் சுட சுட டீ மாதிரி உங்களுக்கு சுட சுட பிக் பாஸ் நியூஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க.